பொய் பேசுதல் பாவம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பொய் நாவு கர்த்தருக்கு அருவருப்பானது. கர்த்தர் அதை விரும்பவே மாட்டார். பொய் பேசுகிற மனிதன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். பொய் உதடு என்றால் பொய்யாய் பேசுவது. கபட நாவு என்றால் மாற்றி மாற்றி பேசுவது. ஒரே வார்த்தையை எடுத்து பயன்படுத்தி வார்த்தை ஜாலங்கள், அதுதான் கபட நாவு. வார்த்தையில் வைக்கிற ஜாலங்கள். நான் இதற்காக சொல்லவில்லை, நான் அதற்காகத்தான் சொன்னேன் என்று பின்னால் மாற்றி விடுவார். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் நம் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறார். நாம் ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம். அப்பொழுது நம்முடைய முதலாளியிடம் போய் நாம் ஒரு உதவி கேட்டால் எப்பொழுது வேண்டுமென்றாலும் நம்முடைய முதலாளியிடம் நம்மால் கேட்க முடியும் என்று சொல்லும் பொழுது அது சந்தோஷமானதா இருக்கும். ஆனால் நாம் ஏதாவது கேட்க வேண்டும் என்றால் அவரை பார்க்க முடியாது, அவரிடத்தில் நெருங்கி கேட்க முடியாது என்ற சூழ்நிலை நிலவினால் நமக்கு எவ்வளவு துன்பமாய் இருக்கும். அது மிகுந்த போராட்டம் உடையதாய் இருக்கும். நம்முடைய வார்த்தைகள் கேட்கப்படாதே, எப்படி நாம் அவர்களுக்கு சொல்ல முடியும்? நம்மளுடைய அரசியல் தலைவர்கள் யாராவது இருந்தாலும் அவர்களிடம் நாம் ஏதாவது பேச வேண்டும் என்று நினைத்தால், ஆனால் நம்மால் அவரையெல்லாம் பார்க்க முடியாது, பேச முடியாது என்ற நிலை இருக்கும் பொழுது நாம் மிகவும் வேதனைப்படுவோம். அந்த காரியங்களை நம்மால் செயல்படுத்த முடியாது. நாம் நினைத்ததை நிறைவேற்றிக் கொள்ள முடியாது. ஆனால் சர்வலோகத்திற்கும் அதிபதியான நம் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்திற்கு செவி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். நாம் பேசும் பொழுது, நாம் கர்த்தரை நோக்கி எப்பொழுது பேசினாலும் அவர் கேட்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். இது எப்படிப்பட்ட செயலாய் இருக்கிறது? நம்மை விட அந்தஸ்திலும் பதவியிலும் சற்று உயர்ந்திருக்கிற நம்மை போன்ற ஒரு மனிதர் நம்முடைய சொல்லை கேட்க தயாராய் இல்லை. ஆனால் நம்மை படைத்த சர்வலோகாதிபதி நம் தேவன், அவர் நம்முடைய ஜெபத்தை எப்பொழுதும் கேட்க ஆயத்தமாய் இருக்கிறார் என்றால் அதுதான் அவருடைய வல்லமை, அவருடைய நற்குணம், அவருடைய தாழ்மை. நம்மை போன்ற மனிதர்களாய் இருந்தும் நம்மை ஆளுகிற, அரசாளுகிற மிகப்பெரிய தலைவர்கள் நம்மை எப்பொழுதும் நம்முடைய குரலை கேட்டுக்கொண்டிருக்க முடியாது. அவர்களால் முடியாது. முதலில் எல்லோரிடமும் எப்பொழுதும் பேசிக்கொண்டோ அவர்களுடைய வேண்டுதல்களை கேட்டுக்கொண்டோ இருக்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் நம்மை போன்ற ஒரு மனிதர் தான். அப்படி இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அவர் நம்மை மிகப்பெரிய அந்தஸ்தில் நம்மை வைத்திருக்கிறார். நமக்கு இரக்கம் காட்டுகிறார். அவருடைய கிருபை பெரியதாய் இருக்கிறது. அவர் நம்மில் அன்பு கூறுகிறார். அவருடைய அன்பு நமக்கு பெரியதாய் கிடைக்கிறது. பெரிதாய் இருக்கிறது, மிகவும் பெரியது. நாம் சாதாரண மனிதர்கள், ஒரு 6 அடி உயரம் உள்ளவர்கள் தான். ஆனால் கர்த்தரோ சர்வ வல்லமையுள்ள தேவன். அவருடைய வல்லமை, அவர் வானத்தில் உட்கார்ந்து பூமியில் காலடி வைப்பார் என்றால் இந்த யூனிவர்ஸே அவர் உட்காரும் ஒரு சேர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யூனிவர்ஸில் அவர் உட்காருகிற ஒரு சேரா இருக்கிறது. பூமி அவர் கால் வைக்கிற ஒரு இடமாய் இருக்கிறது. அப்படி என்றால் அவர் எவ்வளவு பெரியவராய் இருப்பார்? அவரால் அந்த உருவம் சிறியது பெரியது என்ற வேற்றுமை கர்த்தருக்கு கிடையாது. கர்த்தரால் சிறியவராகவும் தோன்ற முடியும், பெரியவராகவும் தோன்ற முடியும். எவ்வளவு சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவரே அவ்வளவு பெரியவராய் இருந்தும் மன தாழ்மையாய் நாம் ஜெபிக்கிற ஜெபத்தை அவர் கேட்கிறார். இது எவ்வளவு பெரிய நாம் பெற்ற பாக்கியமாய் இருக்கிறது. அவர் நல்லவராய் இருக்கிறார், நீதியுள்ளவராய் இருக்கிறார், அவர் அன்புள்ள தெய்வமாய் இருக்கிறார். அது நாம் செய்த பாக்கியமாய் இருக்கிறது. அவரை நம்பி அவரை அண்டிக் கொள்வோம். இப்படிப்பட்ட பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். அவருடைய கிருபையை பெற்றுக் கொள்ள வேண்டும். அவர் அன்பு நிறைந்தவர், சகல ஐஸ்வர்யமும் உடையவர். அவரிடத்தில் நம்முடைய தேவைகளை கேட்டு நாம் நிறைவாய் பெற்றுக் கொள்ளலாம். அவர் அன்புள்ள தெய்வம். பொய் உதடும் கபட நாவும் நமக்கு ஆகாது. பொய் உதடுகள் நமக்கு தேவையில்லை. அதிலிருந்து விடுவிக்கும்படியாக கர்த்தரிடம் ஜெபிக்க வேண்டும். நாமும் முயற்சி செய்து அதை விட்டுவிட வேண்டும்.
பொய் பேசுதல் பாவம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பொய் நாவு கர்த்தருக்கு அருவருப்பானது. கர்த்தர் அதை விரும்பவே மாட்டார். பொய் பேசுகிற மனிதன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். கர்த்தருடைய பிள்ளை சொல்லிக் கொள்ள முடியாது. ஏனென்றால் பொய் கர்த்தருக்கு அருவருப்பானதாய் இருக்கிறது. அவருக்கு பிடிக்காது. கபட நாவும் கர்த்தருக்கு அருவருப்பானது. பொய் நாவும் கபட நாவும் கர்த்தருக்கு அருவருப்பானது. அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் அருவருக்கிறார். இந்த 2 குணங்களும் நம்முடைய ஆத்துமாவில் இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட தீமைகளை என்னை விட்டு அகற்றி போடும். இந்த பொய் நாவுக்கும் பொய் உதடுகளுக்கும் கபட நாவுக்கும் என்னை விலக்கி தப்புவியும் ஆண்டவரே என்று நாம் ஜெபித்து கேட்டு கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இது மகா ஆபத்தானது. பிசாசானவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. பொய் பேசுகிறவன் பொல்லாதவனாய் இருக்கிறான். பொல்லாத ஆவியை பெற்றவனாய் இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒருவனை கர்த்தர் விரும்ப மாட்டார். அவர் அருவருக்கிறார். நாம் கர்த்தருடைய ஜனமாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய சாயலில் இருக்க வேண்டும். அவருடைய குணாதிசயங்கள் நமக்குள் இருக்கும் பொழுதே நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருப்போம். நாம் யாருடைய சுபாவத்தை பெற்றிருக்கிறோமோ அவர்களுக்கே நாம் பிள்ளைகளாய் இருக்க முடியும். பொல்லாப்பும் பொய்யும் கபடமும் நம்மிடத்தில் இருக்குமானால் நாம் சாத்தானுக்கு பிள்ளைகளாய் இருக்கிறோம். அவனே நம்மை ஆண்டு கொண்டிருப்பான். இதனால் நாம் எச்சரிக்கை அடைந்து பொய் உதடுகளுக்கும் கபட நாவுக்கும் நாம் தப்புவிக்கப்பட வேண்டும். கர்த்தரிடத்தில் ஜெபித்து வேத வசனத்தை தியானித்து நம் ஆத்துமாவை நாம் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். கபட நாவே உனக்கு என்ன செய்யப்படும்? கர்த்தர் உனக்கு என்ன செய்வார் தெரியுமா என்று வேதம் சொல்லுகிறது. கபட நாவுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற நீதி என்ன? 2 காரியங்கள் கபட நாவுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். ஒன்று, பலவானுடைய கூர்மையான அம்புகள். பலவானுடைய அம்புகளும் சூறை செடியை எரிக்கிற தழலுமே உனக்கு கிடைக்கும். அப்படி என்றால் சூறை செடி என்பது ஒரு முட்செடி என்று சொல்லலாம். அந்த முட்செடியை நெருப்பு பிடித்து எரிந்தால், தீ பிடித்து எரிகிற ஒரு முட்செடியா இருக்குமானால் அது படபடவென்று வேகமாக எரியும். அந்த அக்கினி ஜுவாலை மிக வேகமாக எழும்பும். அந்த செடிகளை எரிக்கிற அந்த அக்கினி தழலும் அந்த கபடமாய் பேசுகிறவர்களுக்கு, நடந்து கொள்கிறவர்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற நீதியாய் இருக்கிறது. அதாவது அக்கினி தழல் அவர்களுக்கு கிடைக்கும். பலவானுடைய கூர்மையான அம்புகள் முதலில் அவர்களுக்கு கிடைக்கும். அப்படி என்றால் பலவான் என்று சொல்லப்படும் பொழுது பொல்லாத சாத்தான் அல்லது சாத்தானோடால் பொல்லாதவனால் பிடிக்கப்பட்ட ஆளுகை செய்யப்படுகிற தீயவர்கள், துன்மார்க்கர், அக்கிரமக்காரர், அநியாயக்காரர்களுடைய அம்புகள் அவர்களுக்கு கிடைக்கும். அவர்கள் அம்பெய்வார்கள். அப்படி என்றால் தீயவர்கள் கையில் கர்த்தர் அவர்களை ஒப்பு கொடுத்து விடுவார். கபட நாவு உள்ளவர்களுக்கு, கபட நாவு என்று சொல்லும் பொழுது பொய் உதடு என்றால் பொய்யாய் பேசுவது. கபட நாவு என்றால் மாற்றி மாற்றி பேசுவது. அது தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு காரியத்தை சரி என்று சொல்வார்கள். அந்த ஒரு வார்த்தையில் பல அர்த்தங்கள் இருக்கும். அந்த சரி என்ற சொல்லே பலவிதமாக பதில் தரும். நான் இதற்கு தான் சரி என்று சொன்னேன், அதற்கு சரி என்று நான் சொல்லவில்லை என்று பின்பாக மாற்றி பேசுவார்கள். இதுதான் ஒரே வார்த்தையை எடுத்து பயன்படுத்தி வார்த்தை ஜாலங்கள். அதுதான் கபட நாவு. வார்த்தையில் வைக்கிற ஜாலங்கள். நான் இதற்காக சொல்லவில்லை, நான் அதற்காகத்தான் சொன்னேன் என்று பின்னால் மாற்றி விடுவார்கள். இப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கும் இப்படிப்பட்ட நாவுக்கும் கர்த்தர் பலவானுடைய கூர்மையான அம்புகளை கொடுக்கிறார். பலவான் என்றால் சாத்தான் அல்லது சாத்தானால் அவன் தனியாக நேரடியாக வரப்போவதில்லை. அவன் மனிதர்கள் மூலமாக வருவான். பொல்லாத மனிதர்களுக்குள் ஆளுகை செய்து துன்மார்க்கர், அக்கிரமக்காரர், அநியாயக்காரர், பாவிகள் அவர்கள் கையில் இந்த கபட நாவுள்ளவன் ஒப்படைக்கப்படுவான். அவர்களால் துன்புறுத்தப்படுவார்கள். அந்த பலவான் இவர்களை துன்புறுத்துவான். அக்கினி தழல் அவர்களை எரிக்கும். அக்கினி தழல் நம் மேல் வந்து தலையில் கொட்டினால் எப்படி இருக்கும்? அது எப்படி நம்மால் இருக்க முடியும்?
சரீரம் முழுவதும் அக்னி தழ நமக்கு கொட்டப்பட்டால் நாம் உணர்வு உள்ளவர்களாய் இருப்போம். பயங்கரமான எரிச்சல், வேதனை, வலி, தவிப்பு எப்படி இருக்குமோ அப்படித்தான் இருக்கும். அதனால் தீயவர்கள் கையில் நாம் ஒப்பு கொடுக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் கபட நாவு நமக்கு ஆகாது. நாம் அதை திறமை என்று எடுத்துக்கொள்ளக் கூடாது. அது பாவம். பாவியாய் இருப்பதில், திறமையாய் இருப்பதில், எவ்வளவு திறமையாய் இருந்தாலும் அவ்வளவுக்கு அவ்வளவு அதிகமாய் துன்புறுத்தப்படுவோம். வேதனையும் வலியுமே மிச்சமாயிருக்கும். கர்த்தர் சகலத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை. தாவீது ராஜா சொல்லுகிறார், நான் விடியற்காலத்து சட்டைகள் எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களில் போய் தங்கினேன் ஆண்டவரே, அங்கேயும் நீர் இங்கே இருக்கிறீர். நான் அங்கே போனேன், அங்கேயும் நீர் இருக்கிறீர். விடியற்காலத்தில் யாருக்கும் தெரியாமல் இருட்டோடு எழுந்து போனேன். பூமியின் கடலின் ஆழத்தில் போய் தங்கினேன், அங்கேயும் நீர் இருந்து என்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறீர். நான் பாவம் செய்துவிட்டு எங்கே போய் மறைந்து கொள்வேன்? உம்முடைய கண்களுக்கு முன்பாகவே இந்த பூமி இருக்கிறது. நீர் எப்பொழுதும் என்னை பார்த்து கொண்டிருக்கிறீர் என்ற பொருளிலே அந்த வசனத்தை ஐயா எழுதி வைத்திருக்கிறார். இப்படியாக கர்த்தருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை. மனிதர்களின் கண்களுக்கு மறைக்கலாம், ஆனால் கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக எதையும் மறைக்க முடியாது. அதை புரிந்து கொண்டு பரிசுத்தமாய் வாழ வேண்டும். கபட நாவு, பொய் உதடுகள் நமக்கு தேவையில்லை. அவைகள் கர்த்தருக்கு அருவருப்பானவை. அருவருப்பான விஷயத்தை நமக்குள் வைத்திருக்க கூடாது. அதை தூக்கி எறிவதே ஞானமான செயல். ஐயோ, நான் மேசேக்கிலே குடியிருந்தது போதும், கேதாரின் கூடாரங்கள் அண்டையில் நான் இருந்தது போதும். வேதம் சொல்லுகிறது, எசேக்கியேல் 29ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேசேக் என்பது ஒரு ஜனம். அவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள், விருத்த சேதனம் இல்லாதவர்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்நியர்கள் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தர் அவர்களை அருவருக்கிறார். கேதார் என்பதும் கூட அவர்கள் இஸ்மவேலின் புத்திரர்கள் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தர் அருவருக்கிற கூட்டமாய் இருக்கிறது. ஏனென்றால் இவர்களுடைய சுபாவங்கள் துன்மார்க்கர், மிகவும் பாவிகள், துன்மார்க்கர், அக்கிரமக்காரர்களாய் இருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை அருவருக்கிறார். அப்படிப்பட்டவர்கள் மத்தியில் நாம் வாழ்ந்தால் எப்படி இருக்கும்? கர்த்தரை விரோதிக்கிறவர்களின் மத்தியில் வாழும் பொழுது அது மிகுந்த துன்பத்தை கொடுக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இல்லாமல் இருப்பது நல்லது. அப்படி இருந்தால் மிகவும் துன்பத்தை அனுபவிக்க நேரிடும். ஐயோ, நான் மேசேக்கிலே குடியிருந்தது போதும். மேசேக்கில் கர்த்தரை, அதாவது இந்த காலத்திற்கு ஏற்றபடி சரியாக புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால், மேசேக் என்ற ஒரு கூட்டத்தை எதற்கு ஊமையாக சொல்லலாம் என்றால், கர்த்தரிடத்தில் அன்பு கூறாமல், கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாமல், கர்த்தருடைய வழிகளில் நடக்காத மனிதர்கள், துன்மார்க்கர் மத்தியில் நாம் இருக்கும் பொழுது ஐயோ என்றுதான் கதற தோன்றும். ஐயோ, நான் மேசேக்கிலே குடியிருந்தது போதும், எப்பொழுது எனக்கு விடுதலை கிடைக்கும் என்றே நம் மனம் துடிக்கும். உண்மைதான், துன்மார்க்கர் மத்தியில் வாழ்வது என்பது மிகவும் கடினம். அது மிகவும் வேதனை தரும். அன்றாடம் நமக்கு வேதனை தரும். ஒவ்வொரு நேரமும் நமக்கு வேதனை தரும், துன்பத்தை கொடுக்கும். தீயவர்கள் மத்தியில் கர்த்தருடைய வழிகளில் நடக்காதவர்களே தீயவர்களாய் இருக்கிறார்கள். கர்த்தருடைய வசனத்தின்படி வாழாதவர்களே தீயவர்களாய் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் பாவம் செய்வார்கள். அவர்களுக்குள் பொல்லாத ஆவிகள் நிரம்பி இருக்கும். அவர்கள் மத்தியில் பரிசுத்த ஆவியால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் வாழ்வது என்பது மிகவும் துன்பமான காரியம். மேசேக்கிலே நான் குடியிருந்தது போதும், கேதாரின் கூடாரங்கள் அண்டையில் நான் இருந்ததும் போதும். கேதார் என்பதும் இப்படிப்பட்ட மனிதர்களே, அவர்களும் துன்மார்க்கராய் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுடைய மத்தியில் நான் குடியிருந்தது போதும், சலித்து போகும். எப்பொழுது இந்த இடத்திலிருந்து போகலாம், விடுதலை அடையலாம் என்று நம் மனம் ஏங்கும். அப்படிதான் நமக்கு இருக்கும். அதுதான் துன்மார்க்கருடைய செயலாயிருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் எப்பொழுதும் நம்மை துன்புறுத்தி கொண்டே இருப்பார்கள், நம்மை வேதனைப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள். அவர்களும் சமாதானமாய் இருக்க மாட்டார்கள், நம்மையும் சமாதானமாய் வாழ விட மாட்டார்கள். அது துன்மார்க்கருடைய செயலாயிருக்கிறது. சமாதானத்தை பாய்க்கிறவர்களிடத்தில் என் ஆத்துமா குடியிருந்தது போதும். ஆமாண்டவரே, நான் எப்பொழுதும் சமாதானமாய் வாழ விரும்புகிறேன். நிம்மதியாய், சமாதானமாய், உம்முடைய வார்த்தைகளை கை கொண்டு உமக்கு பிரியமாய் வாழ நான் விரும்புகிறேன். ஆனால் அவர்களோ அப்படி இருக்க விரும்பவில்லை. சமாதானத்தை பகைக்கிறார்கள் ஆண்டவரே.
சமாதானமா இருக்கக்கூடாது, யாரும் நிம்மதியா இருக்கக்கூடாது, அதை நான் கெடுப்பேன் என்று கெடுக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களிடத்தில் நான் குடியிருந்தது போதும், என்னை விடுதலையாக்கும். கர்த்தாவே, நான் சமாதானத்தை நாடுகிறேன், சமாதானமா இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆனால் அவர்களோ யுத்தத்துக்கு எத்தனப்படுகிறார்கள். யுத்தம் செய்யவே அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். யுத்தத்திற்கு ஆயத்தமாகிறார்கள். எப்படி இவள் வாயை திறப்பாள், எதை வைத்து நாம் சண்டை போடலாம் என்று சண்டையிடுவதும் சமாதானத்தை கெடுப்பதுமே அவர்களுடைய வேலையாயிருக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் மத்தியில் என்னால் இருக்க முடியவில்லை, என்னை விடுதலையாக்கும் என்று செய்கிற ஜெபமாய் இருக்கிறது. இப்படிதான் துன்மார்க்கர் மத்தியில் நாம் வாழ்வது என்பது மிகவும் கடினமான செயல். ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தால் நாம் கர்த்தரை நோக்கி ஜெபித்து நம் விடுதலைக்காக நாம் ஜெபிக்கலாம். கர்த்தர் விடுதலையாக்கும் வரை பொறுமையோடு காத்திருப்போம். நம்முடைய சுபாவங்களே இப்படிப்பட்ட தீய குணங்கள், கர்த்தரை பாய்க்கிற காரியங்கள் நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்து அதை விட்டுவிட வேண்டும். ஒருவேளை இருந்தால் அதை நாம் விட்டுவிட வேண்டும். எப்பொழுதும் வேத வசனத்தை தியானித்து அதன்படி நடந்து வசனத்தை காத்து கொண்டு நம் இருதயத்தின் பரிசுத்தத்தை காத்து கொண்டு நம்முடைய நடைகளை காத்து கொண்டு நம் நடைகள் பாவம் செய்ய போகக்கூடாது. பரிசுத்தமாய் வாழ்ந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை அடைவோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் வாழ்வோம். அதுக்கு ஒரே வழி வேத வசனத்தை கற்று அதன்படி வாழ்வதே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஒத்தாசை என்றால் உதவி. கர்த்தருடைய ஒத்தாசை நமக்கு வருகிறது. எங்கிருந்து என்றால் பர்வதங்களிலிருந்து. பரலோகத்தில் கர்த்தருடைய பர்வதம் என்று ஒரு இடம் உண்டு. வேத புத்தகம் நமக்கு அதை சொல்லுகிறது. கர்த்தருடைய பர்வதத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வருகிறது, உதவி வருகிறது. நாம் கர்த்தரை நம்பி இருக்கும் பொழுது நாம் கர்த்தரை நம்பி அவருடைய வழிகளில் நாம் நடக்கும் பொழுது நம் வாழ்க்கையில் ஏற்படுகிற சூழ்நிலைகளுக்கு ஏற்ப கர்த்தருடைய உதவி நமக்கு கிடைக்கும். அதாவது பரிசுத்த வாழ்வு என்பது மனிதர்கள் நாம் விரும்ப வேண்டும், அதற்கான முயற்சிகளை தொடங்க வேண்டும். ஆனால் நம்மால் பரிசுத்தமாய் வாழ்ந்துவிட முடியுமா என்றால் நம்முடைய சுய பலத்தினால் அது முடியாது. அது கடினமாக இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பலன் நிச்சயம் நமக்கு கொடுக்கப்படும். நாம் விரும்பினால் போதும். மனப்பூர்வமாய் நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்கிற விருப்பத்தோடு கர்த்தரை நாம் தேடினால் போதும். கர்த்தர் பரலோகத்தில் இருந்து நமக்கு பரிசுத்தவான்களையும் தேவ தூதர்களையும் அனுப்புவார். பரிசுத்த ஆவியானவரும் நம்முடன் இருந்து நம்மை ஆளுகை செய்து நம்மை வழி நடத்துவார். அப்படி அவருடைய ஆளுகையும் அவருடைய உதவியும் நமக்கு கிடைக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை என்பது சுலபமானதாக மாறிவிடும். அதாவது எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். என் கண்களை ஏறெடுத்து என் கண்களை நோக்கி பார்த்து நான் கர்த்தரை நோக்கி பார்த்து அந்த பர்வதத்தை நோக்கி பார்த்து, கர்த்தாவே எனக்கு உதவி செய்யும், அங்கிருந்து தானே எனக்கு உதவி வரும், நீர் தானே எனக்கு உதவி செய்வீர், இப்பொழுதும் எனக்கு உதவி செய்யும் என்று நாம் கண்களை ஏறெடுக்க வேண்டும். நம்முடைய நம்பிக்கை கர்த்தருடைய மேல் இருக்க வேண்டும். நம்முடைய நம்பிக்கை பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய தேவன் மேல் இருக்க வேண்டும். மனிதர்கள் மேலோ நம்முடைய சுய பலத்தின் மேலோ படிப்பு, அறிவு, திறமை, பதவி மேலும் பல உலக காரியங்கள் மேலோ இருக்கக்கூடாது. கர்த்தரை நம்பி இருக்க வேண்டும். நமக்கு ஒரு வியாதி வருகிறது என்றாலும், நமக்கு ஒரு பிரச்சனை, நம்முடைய வலி வேதனை ஏதாவது இருக்கிறது நம் சரீரத்தில் என்றாலும் கர்த்தரை நோக்கி நாம் முதலில் பார்க்க வேண்டும். கர்த்தர் தரும் ஆலோசனைகளின்படி நடக்க வேண்டும். கர்த்தர் மருத்துவ உதவி உனக்கு தேவை, நீ செல் என்று சொன்னால் நாம் மருத்துவமனைக்கு செல்லலாம், தவறில்லை. மருத்துவத்தையும் நாம் நம்பலாம், ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அந்த மருத்துவம் நம் சரீரத்தில் செயல்பட்டு வெற்றி தர வேண்டும் என்றால் அது கர்த்தருடைய கரத்தில் தான் இருக்கிறது. கர்த்தர் நினைத்தால்தான் எந்தவித குணமாகுதலும் நமக்கு கிடைக்கும். கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் எந்த நன்மையும் நமக்கு கிடைத்து விடாது. அதை புரிந்து கொண்டு கர்த்தரிடத்தில் விசுவாசமாய் இருக்க வேண்டும். அது வியாதி மட்டுமல்ல, எந்த காரியமாய் இருந்தாலும் நம்முடைய விசுவாசம் பரலோகில் இருக்கிற நம்முடைய தேவன் மேல்
நம்முடைய பிதாவாகிய தேவனிடத்தில் இருக்க வேண்டும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். எனக்கு உதவிகள் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர். பரலோகத்தில் பர்வதத்தில் வீற்றிருக்கிற வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு உதவி வரும். அவரே நமக்கு உதவி செய்கிறவர். அவரே நம்மை ஆளுகை செய்து வழி நடத்துகிறவர். அவர் நல்லவர், அவர் பெரியவர், அவர் பரிசுத்தர். அவரை நம்பி நாம் இருக்கும் பொழுது நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயம் நமக்கு உதவியை தருவார், அனுப்புவார். நமக்கு உதவி பரலோகத்திலிருந்து கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு உதவி வரும். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். உன் காலை தள்ளாட விடமாட்டார், நீ தள்ளாடி தவித்து நிற்க விடமாட்டார். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். நம்முடைய கால்களை அவர் தள்ளாட விடமாட்டார். நாம் நம் வாழ்க்கையில் என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்து தத்தளித்து இருக்கிற நிலை ஏற்படாது. கர்த்தர் நம்மை தள்ளாட விடமாட்டார். பண பற்றாக்குறையினாலோ பலவீனத்தினாலோ பிறர் உதவியை எதிர்பார்க்கும் நிலை நமக்கு இருக்காது. நாம் தவித்து தள்ளாடும் நிலை நமக்கு இருக்காது. கர்த்தர் நம்மை பலத்துடனும் நம் நடைகளை காத்துக் கொள்வார். நம் வாழ்க்கை பாதை என்பது சுலபமானதாக, சரியானதாக, செழிப்பானதாக, பலம் உள்ளதாக இருக்கும். கர்த்தர் நம்மை அப்படியாக வழி நடத்துவார். தள்ளாடவே விட மாட்டார். ஒருபோதும் தத்தளிப்பும் தவிப்பும் நமக்கு நேரிடாதபடி கண்மணி போல நம்மை காத்து கொள்வார். அவரை நாம் நம்பிவிட்டால் நமக்கு தோல்வி என்பது வாழ்க்கையில் இல்லை. அதை மட்டும் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த எந்த மனிதனாய் இருந்தாலும், இப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும், மனம் திரும்பி கர்த்தரை ஏற்றுக்கொண்டால், எப்படிப்பட்ட பாவம் செய்தவனாய் இருந்தாலும் உண்மையாய் மனம் திரும்பி கர்த்தரை ஏற்றுக்கொண்டால் அந்த மனிதனை வாழ்நாள் முழுவதும் கர்த்தர் கைவிடவே மாட்டார். கர்த்தர் நிச்சயம் அந்த மனிதனை காப்பாற்றி நித்திய ஜீவனுக்குள் சேர்த்துக் கொள்வார். அதற்கான எல்லா முயற்சிகளையும் கர்த்தர் செய்கிறார். அதுவே உண்மை. உன்னை காக்கிறவர் உறங்கார். நம்மை காக்கிற தேவன் அவர் தூங்குவதில்லை. அவர் தூங்கி இருந்தால், ஒருவேளை சிறிது நேரம் அவர் தூங்க போனால் கொல்லாதவன் நம்மை கொன்று போட்டு விடுவான், அவன் நம்மை அழித்து விடுவான். அதனால் அவர் தூங்கவே மாட்டார், உறங்க மாட்டார். அவர் ஒருபோதும் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அதனால் எந்த ஒரு தீமையும் நமக்கு நேரிடாது. எப்பொழுதும் கண் விழித்து நம்மை பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய பரம தகப்பன் நமக்கு இருக்கிறார். அதனால் நாம் கவலைப்படவே தேவையில்லை. எப்பொழுதும் நாம் கவலைப்படாமல் நிம்மதியாக இருக்கலாம். கர்த்தரை நம்பிவிட்டோம், எந்த சூழ்நிலையிலேயும் சமாதானமாய் நம்மால் இருக்க முடியும். ஏனென்றால் பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லோருக்கும் வருவது போல நமக்கும் வரலாம். ஆனால் அவை நம்மை மேற்கொள்ள முடியாது. அவைகளை கர்த்தர் முறுக்கி விடுவார். கர்த்தருடைய ஆலோசனையை கேட்டு வழி நடக்கும் பொழுது அவைகள் எல்லாவற்றையும் அழித்து போட்டு நிர்மூலமாக்கி கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். நம் சத்துருக்களை குறித்து நாம் கவலைப்பட தேவையில்லை. அவர்களை அழித்து போட நம்முடைய தேவன் இருக்கிறார். அந்த சத்துருக்களையும் அவர்களுடைய செயல்களையும் கர்த்தர் முறியடித்து போடுவார். அவர் யோசுவா ஐயாவுக்கு அவர் கானானுக்குள் பிரவேசிக்க போகும்போது இஸ்ரவேலர்களை வழி நடத்தி யோசுவா ஐயா போகும் பொழுது அந்த இஸ்ரவேலரை சந்திக்க கர்த்தர் யுத்த வீரராய் பட்டயத்தோடு வந்து அவர்களுக்கு காட்சி தந்தார். கர்த்தர் யுத்த வீரராய் இருக்கிறார், சேனாதிபதியாய் இருக்கிறார். அவர்தான் நம் தளபதி. அந்த தளபதி நம்மை விடமாட்டார். அவர் நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் எப்பொழுதும் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் நம்மை காக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மை காப்பாற்றுகிறார். எல்லாவித பாதுகாப்போடும், ஆவிக்குரிய பாதுகாப்பு, சரீர ஆரோக்கியம் குறித்தான பாதுகாப்பு, மன சமாதானத்துடன் வாழ்கிற பாதுகாப்பு, மன சமாதானத்தை கெடுக்காதபடிக்கு, தீமை நமக்கு தொடாதபடிக்கு, நம்மளுடைய பெயர் புகழ் கெடாதபடிக்கு, நம்மை யாரும் அவமானப்படுத்தாதபடிக்கு எல்லாவித காவலோடும் நம்மை காக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். அவர் எப்பொழுதும் நம்முடைய வலது பக்கத்திலேயே இருந்து நமக்கு நிழலாக இருக்கிறார். நம்முடனே கூட இருக்கிறார்.
நம்மை விட்டு நம் நிழல் விலகி போகாது, தனித்தனியாய் பிரியாது. அது போல கர்த்தர் நமக்கு நிழலை போல நம்முடன் கூடவே இருந்து, நம்முடன் ஒட்டி, நம்முடன் கூடவே இருந்து நம்மை பாதுகாக்கிற நல்ல தேவனாய் இருக்கிறார். இப்படிப்பட்ட தெய்வம் நமக்கு கிடைத்தது நாம் செய்த பெரும் பாக்கியம். அவர் கெட்டவராய் இருந்தால் நம்மால் என்ன செய்ய முடியும்? அவர் கோபக்காரராய் இருந்தால் நம்மால் என்ன செய்ய முடியும்? அவர் நம்மை கொன்று போட்டால் நம்மால் என்ன செய்ய முடியும்? யார் வந்து அவரை கேள்வி கேட்க முடியும்? அவர் நல்லவராய் இருப்பது நாம் செய்த பாக்கியமாய் இருக்கிறது. அவர் நம் வலது பக்கத்திலே நமக்கு நிழலாய் இருந்து, பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் நம்மை சேதப்படுத்தாமல் நம்மை காப்பாற்றுகிறார். பகலில் அதிக உஷ்ணம் வந்து நம்மை அழித்து விடாதபடிக்கும், நிலவும் நம்மை துன்பப்படுத்தி விடாதபடிக்கும் நம்மை பாதுகாக்கிறார். பாதுகாப்பாய் வைத்திருக்கிற தேவனாயிருக்கிறார். அப்படி என்றால் நம் வாழ்க்கையின் எந்த சூழ்நிலையா இருக்கலாம், அதிக இன்பம் வந்தும் நம்மை வீழ்த்தி விட முடியாது, அதிக துன்பம் வந்தும் நம்மை வீழ்த்தி விட முடியாது. எதுவும் நம்மை அணுகாமல், எந்த தீங்கும் நமக்கு செய்யப்படாமல் நாம் பாதுகாப்பாய் இருக்க கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். நாம் மிகவும் பாதுகாப்பான சூழ்நிலைக்குள் வந்து விடுகிறோம். கர்த்தரை நாம் நம்பிவிட்டால், அவருடன் நாம் சேர்ந்து விட்டால், மிகவும் பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையில் நாம் அதில் விழுந்து விடுகிறோம் என்று சொல்லலாம். அது மிகவும் பாதுகாப்பானது. தாய்மடியில் இருக்கும் ஒரு குழந்தையை போல. தாய்மடியில் இருக்கும் பொழுது எந்த குழந்தையும் பயப்படவே பயப்படாது. தாய் என்ன அவ்வளவு பெரியவர்களா? 2 பேர் வந்து அடித்தால் அந்த தாயால் எப்படி தன் குழந்தையை காப்பாற்ற முடியும்? முடியாது. ஆனாலும் அந்த குழந்தைக்கு தன் தாயின் மேல், தன் தாய் மடியில் சேர்ந்து விட்டால் உலகமே எதிர்த்து வந்தாலும் என் தாய் என்னை காப்பாற்றுவார் என்கிற நம்பிக்கை. அது மிகவும் பாதுகாப்பாய் உணரும். அவ்வளவுதான். தாய் மடியில் வந்து விழுந்து விட்டால் அந்த குழந்தைக்கு அவ்வளவுதான், முடிந்தது. எல்லா பாதுகாப்பும் எனக்கு வந்து விட்டது என்று நம்புவோம். அதே போல சிறு குழந்தையை போல ஆண்டவரே நமக்கு சொல்லி இருக்கிறார் புதிய ஏற்பாட்டில். சிறு குழந்தையை போல தேவராஜ்யத்தை ஏற்றுக்கொள்கிறவன் பாக்கியவான் என்று. இப்படிதான் நாமும் இருக்க வேண்டும். கர்த்தரை முழுமையாய் விசுவாசித்து விட வேண்டும். அப்பா, நான் உம்முடைய பிள்ளை, உம்முடைய வழிகளில் நடக்கிறேன், உம்முடைய வேத வசனத்தை தியானிக்கிறேன், உம்முடைய சொல்படி நான் வாழ்கிறேன், நீர் என்னை பாதுகாத்துக் கொள்ளும் என்று முழுமையாய் நம்மை ஒப்படைத்து விட்டு, வீண் குழப்பங்கள் எதுவும் தேவையில்லை, மிகப்பெரிய ஞானம் எல்லாம் தேவையில்லை, அன்பு ஒன்று போதும். கர்த்தரை ஆழமாய் நாம் நம்பிவிட்டால் போதும். அவர் மேல் விசுவாசம் வைத்து விட வேண்டும். நம்பிக்கை என்பதை விட விசுவாசம் என்பதே சரியான சொல். விசுவாசம் வைத்து விட்டால் போதுமானது. நாம் அவரை முழுமையாய் விசுவாசித்து அவரிடத்தில் நம்மை அர்ப்பணித்து விட்டு நிம்மதியாக நாம் வாழலாம், சமாதானமாய் இருக்கலாம். அவர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். பகலிலே வெயிலாகிலும் நம்மை ஒன்றும் பண்ணாது, இரவிலே நிலவாகிலும் நம்மை ஒன்றும் செய்யாது. அதால் எதுவும் செய்ய முடியாது. யாராலும் எந்த தீங்கும் நமக்கு செய்துவிட முடியாது. நினைக்கலாம், அவர்கள் எவ்வளவு வேண்டுமென்றாலும் போராடலாம், நம்மை துன்பப்படுத்த துடிக்கலாம், ஆனால் அவர்களால் நம்மை ஒன்றுமே செய்ய முடியாது. கர்த்தர் நாம் பாதுகாப்பாய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிறார். தீங்குக்கு எல்லாவற்றிற்கும். தீங்கு என்பது என்ன? கர்த்தரை விட்டு நம்மை பிரிக்கிற செயல்கள், பாவம் செய்ய வைத்து நரகத்திற்கு இழுத்து போக செய்கிற சாத்தானின் செயல்களே தீங்கா இருக்கிறது. அவன் தீயவன், தீமை செய்ய தூண்டுகிறவன். அப்படிப்பட்ட தீமை செய்து எப்படியாவது நம்மை நரகாக்கினைக்கு கொண்டு போக செய்ய அவன் முயற்சி செய்வான். அப்படிப்பட்ட எந்த தீங்கும் நமக்கு நேரிடாதபடிக்கு கர்த்தர் நம்மை காப்பாற்றுகிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை காப்பாற்றுவார். எல்லாவித தீங்குக்கும், எத்தனை தீங்கு வந்தாலும் எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு, விலக்கி தூக்கி போட்டுவிட்டு நம்மை பாதுகாத்துக் கொள்வார். கர்த்தர் உன் ஆத்துமாவை காப்பார். அவர் நம் ஆத்துமாவை காப்பார். இந்த ஆத்துமாவை காப்பது என்பது உயிரை காப்பது. அப்படி என்றால் யாரும் மறிக்க மாட்டார்களா என்று கேட்கக்கூடாது. ஆத்துமா என்பது 2வது மரணம். ஆத்தும மரணம் என்பது 2வது மரணம். முதல் மரணம் அடைந்த பின்பு அந்த மனிதனுடைய ஆவியும் ஆத்மாவும் பரலோகம் செல்லும். பரிசுத்தவான்களின் ஆத்துமா அது கர்த்தரிடத்தில் பத்திரமா இருக்கு. பாவம் செய்து இறக்கிற மனிதனுடைய ஆத்மா பாதாளம் செல்லும். அந்த பாதாளத்திற்கு செல்கிற ஆத்மா அழிந்து போகும்.
ஆத்துமாவை கர்த்தர் காப்பார் என்றால் நம்மை நரகத்திற்கு தள்ளாமல் அக்னி கடலிலிருந்து நம்மை தப்புவித்து நித்திய ஜீவனில் சேர்த்துக் கொள்வார். அப்படி என்றால் இவ்வுலக வாழ்க்கையில் நாம் பாவம் செய்யாதபடிக்கும் தீமை செய்து நரகத்துக்கு போய்விடாதபடிக்கு நம்மை பாதுகாப்பார். அவர் கிருபை நம்மேல் இருக்கும் என்று பொருள். அவர் கிருபை என்பது அவர் அன்பும் அவர் இரக்கமும். அதாவது சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், எப்பேற்பட்ட மோசமான சூழ்நிலைகள் நமக்கு வந்து அதிகமான தீமையான சூழ்நிலைகள் வந்தால் எந்த மனிதனும் பாவம் செய்து விடுவான். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வராதபடிக்கு நம்மை கர்த்தர் காத்துக் கொள்வார். பரிசுத்தமாய் நம்மை பாதுகாத்து தீமையான சூழ்நிலைகள், பாவம் செய்கிற சூழ்நிலைகள் நமக்கு வராதபடிக்கு, தீமை நம்மை தொடாதபடிக்கு கர்த்தர் நம்மை காத்துக் கொள்வார். கர்த்தர் நம் போக்கையும் நம் வரத்தையும் இது முதல் கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். நாம் எங்கு சென்றாலும் எங்கு போனாலும் எங்கு வந்தாலும் நம்மளுடைய போக்குவரத்து எல்லாவற்றிலும் நம்மை பாதுகாப்பார். எல்லாவித பொல்லாத ஆவிகளிடமிருந்தும் நம்மை கர்த்தர் காத்துக் கொள்வார். எந்த தீமையும் நமக்கு நேரிடாதபடிக்கு. நாம் வெளியில் சொல்லும் போது பொல்லாத ஆவிகள் நம்மை தாக்கக்கூடும், நமக்கு தெரியாது. நாம் தெரியவில்லை என்று வைத்துக் கொள்ளலாம். நமக்கு தெரியவில்லை. அது நம்மை தாக்கி நமக்கு எதுவும் தீங்கு வந்து விடக்கூடாது, அல்லது நாமே பாவம் செய்து விடக்கூடாது. பொல்லாத ஆவி நமக்குள் வந்தால் நாம் பாவம் செய்து விடுவோம். அப்படி பொல்லாத ஆவிகள் நமக்குள் வராதபடிக்கு கர்த்தர் நம்மை காப்பார். போக்கையும் வரத்தையும் அவர் காப்பார். போகும்போதும் வரும்போதும் நம் கூடவே இருந்து பாதுகாத்துக் கொள்வார். பொல்லாத தீங்கு என்று சொல்லும் போது ஆக்சிடென்ட் வருவது, கொள்ளை நோய் வருவது, தொற்று நோய்கள் பரவும் போதெல்லாம் அவையெல்லாம் நம்மை தொடாதபடிக்கு எல்லாவித பாதுகாப்போடும் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். தீய மனிதர்களின் கொடுமைக்கும் அவர்கள் நமக்கு தீமை செய்ய துவங்கினால், அவர்கள் ஏதாவது செய்ய நினைத்து செய்தால் அவை நம்மை தாக்காதபடிக்கும் கர்த்தர் நம்மை காத்துக் கொள்வார். பொல்லாத ஆவிகளிடமிருந்தும் பொல்லாத மனிதர்களிடமிருந்தும் பொல்லாத சூழ்நிலைகளிடமிருந்தும் கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். அவர் நல்லவர், மிகவும் நல்லவர், மிக மிக நல்லவர். அவரை போல நல்லவர் ஒருவரும் இல்லை. அவரிடத்தில் நாம் விசுவாசமாய் இருக்கும்போது சகல நன்மைகளையும் நாம் பெற்றுக் கொள்வோம். இந்த அதிகாரத்தில் மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் ஒன்று உண்டு. 121ஆம் சங்கீதத்தை அந்த காலத்தில் பெரியவர்கள் தினந்தோறும் காலையில் வெளியில் செல்லும் பொழுது, வேலைக்கு செல்லும் பொழுது படித்து விட்டு செல்வார். இது ஒரு நல்ல பழக்கமாய் இருக்கிறது. கர்த்தருடைய இந்த அதிகாரம் நமக்கு மிகப்பெரிய ஒரு பிரயோஜனமாய் இருக்கிறது. இதை நாம் செய்யலாம். இது மிகப்பெரிய பாக்கியம் நமக்கு இது கிடைத்தது. இந்த வேத வசனம் ஒரு ஜெபமாய் இருக்கிறது. இந்த ஜெபத்தை ஜெபிக்க தெரியாதவர்கள், புதியதாய் ஜெபிக்க தொடங்குகிறவர்கள், வேதம் வாசிக்க தொடங்குகிறவர்கள் தினந்தோறும் காலையில் எழுந்து வேலைக்கு செல்லும் முன்பு காலையில் தினந்தோறும் எழுந்ததும் 121ஆம் சங்கீதத்தை வாசிப்பது நமக்கு மிகுந்த பிரயோஜனமாய் இருக்கும். இதை செய்யலாம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது நான் மகிழ்ச்சியாய் இருந்தேன் என்று வேதம் சொல்கிறது. இப்படி ஒரு மனிதனுடைய இருதயம் நினைக்கிறது என்றால் அவன் கர்த்தருக்கு பிரியமான மனிதனாய் இருக்கிறான். சந்தோஷத்தோடு மிகுந்த மகிழ்ச்சியோடு கர்த்தருடைய ஆலயத்தில் நாம் போய் சேர வேண்டும். கர்த்தரை ஆராதிக்க செல்ல வேண்டும். கடமைக்காக அல்ல, ஏதாவது நமக்கு நன்மைகள் பெற வேண்டும் என்பதற்காக அல்ல. நம் கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம், நம் தகப்பனை நாம் சந்திக்க போகிறோம் என்ற மிகுந்த சந்தோஷத்தோடு அவரை ஆராதிக்க போகிறோம். என் பரம தகப்பன், என் தெய்வம் எனக்கு பரம தகப்பனா இருக்கிறார், அவரை நான் ஆராதிக்க போகிறேன் என்று அந்த தெய்வத்திற்கு கொடுக்கக்கூடிய பயத்துடனும், அதே சமயத்தில் நம் தகப்பனாய் இருப்பதினால் நம் முழு அன்பையும் அவருக்கு செலுத்தி, அவர் மிகுந்த நல்லவர், அவர் மிக மிக நல்லவர், மிகுந்த நற்குணம் உடையவர், அப்படிப்பட்ட தகப்பனுக்கு நாம் கீழ்ப்படிந்து அவரை கனப்படுத்தி அவரை ஆராதித்து அவருக்கு மரியாதை செலுத்த நாம் போகிறோம். அவருக்கு மகிமையை செலுத்த போகிறோம் என்ற சந்தோஷத்தோடு நாம் தேவாலயத்திற்கு செல்ல வேண்டும். அதாவது பொல்லாத ஆவிகளுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் உள்ள வித்தியாசத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். பொல்லாத ஆவிகள் மனிதனை கட்டாயப்படுத்தி பாவத்தை செய்ய வைக்கும். கர்த்தருடைய ஆவியானவரோ நம்மை மனப்பூர்வமாய்
நாமாக விரும்பி அந்த காரியத்தை செய்ய வைக்க வேண்டும், நற்காரியங்களை செய்ய வைக்க வேண்டும் என்று நினைப்பார். இதுதான் கர்த்தருக்கும் பொல்லாத பிசாசுக்கும் உள்ள வித்தியாசம். இதை நாம் தெளிவாக சற்று புரிந்து கொள்ளலாம். சாத்தானுடைய நோக்கம் மனிதர்களை தனக்கு கீழ்ப்படுத்தி அடக்கி, தன்னை போல நாம் பாவம் செய்தோம், கர்த்தருடைய வார்த்தையை மீறினோம், அக்னி கடலில் தள்ளப்பட்டு அழிக்கப்பட போகிறோம் என்பது அவனுக்கு நன்றாக தெரியும். சாத்தானுடைய நிலை அதுதான். அவன் அப்படிதான். அக்னி கடல் என்பது, நரகம் என்பது சாத்தானுக்காக படைக்கப்பட்டது, மனிதனுக்காக அல்ல. பாவம் செய்த சாத்தானை கர்த்தர் அழிப்பதற்காக அந்த நரகத்தை வைத்திருக்கிறார். ஆனால் அவன் வாழ வேண்டிய காலம் என்று கொஞ்ச காலம் இருக்கிறது. அதுதான் இந்த காலம். ஏனென்றால் அவன் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து கர்த்தரை நீண்ட காலம் ஆராதனை செய்து அவன் பரிசுத்தமாய் வாழ்ந்திருக்கிறான். அந்த அவன் செய்த நற்கிரியைகளுக்கு ஏற்ற பலனை ஆண்டவர் கொடுத்து அவனை இன்னும் அழிக்காமல் விட்டு வைத்திருக்கிறார். இதுதான் காரணம். எசேக்கியேல் 28, ஏசாயா 14 அதிகாரங்களில் அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யோபு 1 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் பல இடங்களில் இருக்கிறது. மிகாயா தீர்க்கதரிசியின் வாழ்க்கையிலும் இந்த காரியங்கள் அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி நாம் பார்க்கும் பொழுது ஒரு காரியம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சாத்தான் யார், அவனுடைய குணம் என்ன என்று. அவன் கர்த்தரால் படைக்கப்பட்டு தேவ தூதனாய் பரலோகத்தில் இருந்தவன். அவன் கர்த்தருடைய ராஜ்யத்தில், பரலோகத்தில் மிக உயர்ந்த அந்தஸ்தில், கர்த்தருக்கு அடுத்த நிலையில் அவன் இருந்தான். தேவாதி தேவனுடைய சந்நிதியில் அருகிலேயே, பக்கத்திலேயே அவருடைய சிங்காசனத்தில் அமர்ந்திருந்தவன். அவர் அருகிலேயே இருந்தவன். அவனை ஆண்டவர் பரலோகத்திலேயே உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்திருந்தார். அவன் மேன்மை பாராட்டினான். நான் கர்த்தருக்கு சமமானவன் என்று சொன்னான். கர்த்தர் அவனை சபித்து சாத்தானாக்கினார். அவனுடைய அதிகாரத்தை பறித்து விட்டார். பரலோகத்தில் அவனுக்கு அதிகாரம் இல்லை. அவன் தேவதூதன் என்ற நிலை அவனுக்கு போய்விட்டது. ஆனால் இத்தனை காலம், நீண்ட காலம், அது எவ்வளவு காலம் என்று தெரியாது. ஆனால் நீண்ட காலம் அவன் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று கர்த்தருக்கு பணிவிடை செய்து ஊழியம் செய்த தேவ தூதர்களின் கூட்டத்தில் ஒரு கூட்டமாக இருக்கிறது அந்த பொல்லாத ஆவிகள். அப்படி இருக்க அவன் சபிக்கப்பட்டு போனாலும் அவனை கர்த்தர் அழிக்கவில்லை. ஏனென்றால் அவன் செய்த, கர்த்தர் நீதி உள்ளவர் என்பதினால் அவன் இத்தனை காலம் கர்த்தரை துதித்து மகிழ்ந்து கர்த்தருடைய சன்னதியில் அவன் வேலை செய்திருக்கிறான். அதற்கேற்ற கூலியாக இன்னும் அவன் வாழ்நாள் இருக்கிறது. அவனுடைய வாழ்நாள் இன்னும் முடியவில்லை. அவனை வைத்திருக்கிறார் கர்த்தர். இந்த நிலையில் அவன் தள்ளப்பட்ட பின்பு, பொல்லாத சாத்தான் தள்ளப்பட்ட பின்பு, அந்த இடத்திற்காக, அந்த இடத்தில் தம்முடைய சாயலாக தனக்கு பிள்ளைகளாக கர்த்தர் ஒரு இனத்தை உருவாக்க நினைத்தார். அப்படி உருவாக்கப்பட்டவன் தான் மனிதன். இந்த பூமியில் வைத்து அந்த மனிதனை பக்குவப்படுத்தி, அதாவது வயலில் நாற்றாங்கல் விதை விதைத்து நாற்றாங்கலை ஏற்படுத்தி பின்பு நாற்றுகளை எடுத்து வயலில் நடுவது போல இந்த பூமியில் மனிதன் தெளிக்கப்பட்டிருக்கிறான் விதையாக. அவன் நாற்றாக வளர வேண்டும். வளர்ந்து முடிந்தால் அந்த பக்குவம் வந்ததும் நாற்றை பிடுங்கி தோட்டத்தில் வயலில் நடுவது போல கர்த்தர் பரலோகத்தில் வைப்பார். புதிய சிருஷ்டிப்புகளை உண்டாக்க, புதிய உலகங்களை உண்டாக்க கர்த்தர் திட்டம் வைத்திருக்கிறார். இதை குறித்து பல இடங்கள் வேதத்தில் இருக்கிறது. இப்படி இருக்க பொல்லாத சாத்தான் அவனுடைய நியாய தீர்ப்பு, அவனுக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள் என்ன என்று அவனுக்கு தெரியும். மனிதனை என்னுடைய இடத்தில், நான் இருந்த ஸ்தானத்தில் அவனை கர்த்தர் வைக்க போகிறார். அப்படி என்றால் அவனை நான் விட மாட்டேன். கர்த்தருக்கு விரோதமாய் நான் எழும்பினேன் என்றுதான் கர்த்தர் என்னை அழித்து போட்டார். அதே போல பிதாவாகிய தேவனுடைய சிருஷ்டிப்பாகிய மனித இனத்தை என்னை போலவே நான் அக்னி கடலுக்கு இழுத்து செல்வேன். அவனை எனக்கு பங்காளியாக, எனக்கு ஊழியம் செய்கிறவனாக நான் மாற்றுவேன். அவனை நான் என்னுடையவன் ஆக்கிக் கொள்வேன் என்று அவன் சபதம் செய்துதான் ஆதியிலிருந்து இன்று வரை வஞ்சித்து வருகிறான். அவன் கர்த்தரிடத்தில் சவாலிட்டு இருக்கிறான், மனித இனத்தை நான் கெடுப்பேன் என்று. இப்படியாக தான் கர்த்தர் அவனிடத்தில், யோபு 1 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் ஆதியாகமத்துக்கும் பொருந்தும். ஆதியாகமம் 3 அதிகாரத்திற்கு
அங்கு எப்படி கர்த்தரிடத்தில் அனுமதி பெற்று யோபையாவை சோதிக்க வந்தானோ அதற்காக தான் அந்த சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் இதை சில ரகசியங்களை சூட்சுமமாக கோடிங்காக சொல்லப்பட்டிருக்கிறது புரிந்து கொள்ள வேண்டும். மனிதனை சோதிப்பதற்காக முதல் மனிதனாகிய ஆதாம் ஏவாளை அவர்களை சோதிப்பதற்காக கர்த்தரிடத்தில் அவன் அனுமதி பெற்று வந்தான். அவர்கள் கீழ்ப்படியாமல் பாவம் செய்தார்கள். அதை நிமித்தமாக அவன் மனித இனத்தை ஆளுகை செய்ய ஆரம்பித்தான். பூமியில் அவனுக்கு இடம் வந்து விட்டது. இந்த பூமி அவனுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டு போயிற்று. ஆனாலும் கர்த்தர் தம்முடைய நேச குமாரனை நமக்காக அனுப்பி தம்மை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறவர்களை ரட்சிக்கும்படியாக பாதுகாத்து பரலோகத்திற்கு எடுத்து செல்லும்படியாக நம்மை கிருபை வைத்து தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். அவருடைய ரத்தம் பூசப்பட்டவர்கள் பரிசுத்தவான்களாக்கப்பட்டு பரலோகத்திற்கு செல்வார்கள். எல்லோரும் நரகத்திற்கு போக தேவையில்லை. இதில் முக்கியமான காரியம் என்னவென்றால், இந்த உலகம் ஒரு பிளே கிரவுண்ட் போல, ஒரு விளையாட்டு மைதானம் போல இருக்கிறது. பொல்லாத ஆவிகளும் இங்கு செயல்படுகிறது. பரிசுத்த ஆவியானவரும் செயல்படுகிறார் மனிதனிடத்தில். நாம் யாருக்கு செவி கொடுக்கிறோம், யாருடைய குரலை கேட்கிறோம், யாருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறோம் என்பதை பொறுத்துதான் நம் வாழ்க்கையின் முடிவாகிய மரணத்திற்கு பின்பான வாழ்வு நிர்ணயிக்கப்படுகிறது. நாம் பொல்லாத ஆவிகளின் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து இந்த உலகத்தின் இச்சைகளின்படி வாழ்ந்து இந்த உலகத்தில் இன்பங்களை அனுபவிக்கிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய வேதத்தை கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாமல், கர்த்தருடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளாமல் பாவம் செய்து சாத்தானுடைய சொல் கேட்டு இச்சையின்படி வாழ்கிறவர்கள் சாத்தானை போட போகிற அதே அக்னி கடலில் அப்படிப்பட்ட மனிதர்களை கர்த்தர் விட்டு விடுவார். பரிசுத்த ஆவியானவர் அவரும் இந்த பூமியில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் மனிதர்களோடு பேசுகிறார், தம்முடைய ஊழியக்காரர்களை அனுப்புகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் எல்லோருக்கும் சொல்லப்படுகிறது. இப்படி வெளிப்படுத்தப்படுகிற கர்த்தருடைய நாமம், அவருடைய சுவிசேஷம் ஏற்றுக்கொள்ளப்படுகிற மனிதர்களால் அவர்கள் சுத்திகரிக்கப்படுகிறார்கள். யார் யாரெல்லாம் கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் மேல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்பட்டு அவர்கள் பரிசுத்தமாக்கப்படுகிறார்கள். வேத வசனங்கள், கர்த்தருடைய போதனைகளை கேட்டு அவர்கள் ஆத்துமாவும் சுத்திகரிக்கப்பட்டு ரத்தம் தெளிக்கப்படும் பொழுது அந்த மனிதன் பரிசுத்தம் அடைகிறான். ஆனால் அந்த ஆத்துமாவில் பாவ சுபாவங்கள், பழகின பாவ சுபாவங்கள் இருக்கும். அதை வேத வசனத்தினால் கழுவி அந்த மனிதன் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் தன் வாழ்நாள் முடிவதற்குள். அப்படி பரிசுத்தம் ஆக்கப்பட்ட பின்பு கர்த்தர் அவனுடைய வாழ்நாள் முடிந்ததும் பரலோகத்திற்கு எடுத்து செல்கிறார், மரணத்திற்கு பின். இப்படியாக கர்த்தர் செயல்படுகிறார். இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், பரிசுத்த ஆவியானவர் நம்மை எப்பொழுதும் கட்டாயப்படுத்த மாட்டார். எப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவரும் பொல்லாத ஆவிகளும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுடனும் செயல்படும். இதில் முக்கியமான காரியம் என்னவென்றால், பொல்லாத ஆவிகளை வணங்குகிறவர்கள் அந்த ஆவிகளால் ஆளுகை செய்யப்படுவார்கள். அந்த இடத்தில் பரிசுத்த ஆவியானவர் அங்கு செல்ல மாட்டார். நாம் யாரை ஏற்றுக்கொண்டு வணங்குகிறோமோ அந்த இடத்தில் பரிசுத்த ஆவியானவரை வணங்கினால் பரிசுத்த ஆவியானவர் வந்து ஆளுகை செய்து நம்மை பரிசுத்தமாய் வழி நடத்துவார், பரிசுத்த வாழ்க்கையை தருவார். இன்பமான இச்சையான காரியங்களை பொல்லாத ஆவிகளை வணங்கும் பொழுது அவைகள் வந்து தூண்டிவிட்டு, இச்சைகளை தூண்டிவிட்டு பாவம் செய்ய வைத்து உலகத்தின் காரியங்களை இன்பம் என்று காட்டி பொய் சொல்லி ஏமாற்றி மனிதனை பாவம் செய்ய வைத்து கர்த்தருடைய சன்னதியில் சேராதபடிக்கு, பரிசுத்த ஆவியானவர் அந்த மனிதனை தொடாதபடிக்கு, செயல்படாதபடிக்கு தடை செய்யும். இது பொல்லாத ஆவிகளின் குணம். இப்படி இருக்க பொல்லாத ஆவிகளுக்கு செவி கொடுக்க கூடாது. பாவத்திற்கும் இச்சைக்கும் முதலில் பொல்லாத ஆவிகளை வணங்கக்கூடாது. கர்த்தரை நாம் தெய்வமாய் ஏற்றுக்கொண்டு அவரை வணங்கும் பொழுதுதான் நமக்கு இந்த ரட்சிப்பு கிடைக்கும். இதுவே வேதம் சொல்லுகிறது. இப்படி இருக்க பொல்லாத ஆவிகளின் குணம் என்ன? கட்டாயப்படுத்தும். பயங்கரமாய் ஒரு மனிதன் பொல்லாத ஆவியினால் பிடிக்கப்பட்டிருக்கிறான் என்றால் இந்த காரியத்தை நீ செய்தே ஆக வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவான். அந்த கண்ட்ரோல் பண்ணும். ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் ஆளுகை செய்வது என்பது அடிமைப்படுத்துவது. அந்த அடிமைப்படுத்தும் குணம் பொல்லாத ஆவிகளுக்கு உண்டு. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அப்படி செயல்படவே மாட்டார். எப்பொழுதும் நம்மிடத்தில் ஒரு காரியத்தை சொல்லி இதை செய் என்று சொன்னால்
நாம் மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புவார். கர்த்தாவே, நீர் சொல்லும், நான் கேட்கிறேன் என்று நாம் கேட்டு கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டு செய்ய வேண்டும். கர்த்தர் ஒரு காரியத்தை, என் மகளே நீ இந்த காரியத்தை செய் என்று சொன்னால் நாம் அதை மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொண்டு செய்ய வேண்டும். நமக்கு விருப்பம் இல்லை என்றால் கர்த்தர் அந்த செயலை செய்ய விட மாட்டார். நீ செய்துதான் ஆக வேண்டும் என்று கட்டாயப்படுத்த மாட்டார். நீ இதை செய்யவில்லை என்றால் நான் உன்னை இதை செய்து விடுவேன், உனக்கு நான் ஆசீர்வதிக்க மாட்டேன், அப்படியெல்லாம் சொல்ல மாட்டார். நாம் முழு விருப்பத்தோடும் முழு மனதோடும் நாம் செயல்படவே நமக்கு சுதந்திரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதை நாம் தெளிவாக புரிந்து கொண்டு வாழ வேண்டும். நம் தகப்பன் மிகுந்த நல்லவர், நற்குணம் உடையவர், ஜென்டில் காட் அப்படின்னு சொல்லலாம். மிகவும் நாகரிகமாக மென்மையாக நம்மை கையாளுவார். கர்த்தருடைய கையாளுமை, அவர் நம்மை ஆளுகை செய்வது மென்மையானதா இருக்கும், அன்பானதா இருக்கும். அவர் நம்மை நடத்துகிற வழி ஒரு அன்பான மேய்ப்பன் தன் ஆடுகளை நேசித்து வழி நடத்துவான். அதை கோபமாக அடித்து கொடுமைப்படுத்தி அப்படியெல்லாம் அல்ல. பரிசுத்த ஆவியானவர் நம்மை அன்பாய் அரவணைத்து ஆற்றி தேற்றி நம்மை அரவணைத்து அழைத்து செல்வார். அவர் மிகவும் நல்ல தகப்பன். இதற்கு உதாரணம் ஆபிரகாம் ஐயாவின் வாழ்க்கையில் இருக்கிறது. ஆபிரகாம் ஐயா ஏசாவை நோக்கி வருவார். தன்னுடைய மனைவி பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு தன் சொந்த ஊருக்கு வருவார். அப்பொழுது வரும்பொழுது ஏசா குறுக்க வரவேற்று ஏசா தன் சகோதரரான யாக்கோபையவை அழைத்து செல்ல அவர் வருவார். அப்படி அழைக்கும் போது, நான் என்னிடத்தில் மிருக ஜீவன்கள் இருக்கிறது, பெண்கள் சிறு பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறார்கள், என்னுடைய ஆடுகள் எல்லாம் அழைத்து வரும்படியாக அவைகள் மெதுவாக அவைகளின் கால்நடைகளுக்கு ஏற்றபடி நான் மென்மையாக வழிநடத்தி போட்டிக் கொண்டு வர வேண்டும், நீங்கள் செல்லுங்கள், நான் வருகிறேன் என்று சொல்லுவார். இது பரிசுத்த ஆவியானவர் ஆபிரகாம் ஐயாவை ஆளுகை செய்தார். அவருடைய குணம் இப்படியா இருக்கிறது. இதை நாம் கற்றுக்கொள்ளலாம். அப்படி இருக்க பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய தேவனும் அப்படித்தான் செயல்படுவார். நம்மை அரவணைத்து ஆற்றி தேற்றி மென்மையாக வழி நடத்துவார். நீதியின் பாதையில் தான். அதற்காக அக்கிரமம் செய்ய விட்டுவிட மாட்டார். கர்த்தர் நம்மை மென்மையாக வழி நடத்தி நம்மளை அழைத்து செல்வார். நாம் சாதாரணமாக அல்ல, கடினமாய் நம்மை நடத்த மாட்டார். இப்படி கர்த்தருடைய சுபாவம் இப்படியா இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளான நாமும் அப்படிதான் இருக்க வேண்டும். நம்மிடத்தில் வேலை செய்கிற வேலைக்காரர்களாய் இருந்தாலும், நம்முடைய வீட்டில் இருக்கிறவர்களாய் இருந்தாலும், நமக்கு கீழ் உள்ளவர்களை நாம் நடத்தும் பொழுது அது மென்மையானதாய் இருக்க வேண்டும். கடினமாய் இருக்கக்கூடாது, கொடுமைப்படுத்தக் கூடாது, அடுத்தவர் மனம் புண்படும்படி நாம் செய்யக்கூடாது. அரவணைத்து மென்மையாய் நம் காரியங்களை அவர்களை செய்ய வைக்க வேண்டும். நம் யாரிடத்தில் வேலை வாங்கினாலும் அவர்களை நல்லபடியாக நடத்த வேண்டும். ஆசிரியர்கள் பாடம் சொல்லி கொடுக்கும் போதும் கூட பிள்ளைகளுக்கு தங்கள் மாணாக்கர்களுக்கு அவர்கள் மென்மையாக நடத்தி, அதே சமயத்தில் கண்டிப்பும் இருக்க வேண்டும் என்றாலும் மென்மையான வழி நடத்துதலும் சரியான வழி நடத்துதலும் செய்ய தெரிந்திருக்க வேண்டும் ஆசிரியர்களுக்கு. இப்படி ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தருடைய சுபாவத்தை நாம் கற்றுக்கொண்டு அதன்படி நாம் செய்ய வேண்டும். இதுவே கர்த்தருடைய சுபாவமா இருக்கிறது. பொல்லாத சாத்தான் அப்படி அல்ல. அவன் பயமுறுத்தி வேலை செய்ய வைப்பான். நாம் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும், நீ எனக்கு இந்த பலியை கொடு, இல்லை என்றால் நான் உன்னை கொன்று விடுவேன் என்று சொல்வான். பொல்லாத ஆவிகள் அப்படிதான் நடந்து கொள்ளும். பொல்லாத ஆவிகளால் பிடிக்கப்பட்ட மனிதர்களும் அப்படித்தான் செயல்படுவார்கள். அவர்களுடைய செயல்பாடுகள் அப்படித்தான் இருக்கும். அது மிகவும் கடினமானதா இருக்கும், கொடுமையானதா இருக்கும். அதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய நடத்துதல், பொல்லாத ஆவி பிடித்த மனிதன் கொடுமைப்படுத்தி துன்பப்படுத்தி எப்படியாவது நான் நினைத்ததை செய்து முடிக்க வேண்டும் என்று நினைப்பார். இது அவனுடைய சுபாவம், பொல்லாத ஆவிகளின் சுபாவம். அப்படி இருக்க நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருந்து கர்த்தர் விரும்புகிற முழு இருதயத்தோடும் மனப்பூர்வமாய் நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், அவரை தொழுது கொள்ள வேண்டும். கர்த்தருடைய ஆலயத்திற்கு செல்கிறோம் என்றால் நம் மனதில் கர்த்தர் மேல் அன்பிருக்க வேண்டும். கர்த்தரை ஆராதிப்பதில் சந்தோஷம் இருக்க வேண்டும். இன்று நான் உற்சாகமாய் நான் கர்த்தரிடத்துக்கு போகிறேன், கர்த்தரை நோக்கி ஜெபிக்க போகிறேன், அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள போகிறேன், அவருடைய சன்னதியில் நான் சேரும் வாக்கியம் எனக்கு இன்று கிடைத்திருக்கிறது,
உலகத்தில் எத்தனையோ கோடி மக்களுக்கு கர்த்தருடைய நாமம் கொடுக்கப்படவில்லை, அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கிறது. எத்தனையோ பேர் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாமல் அக்கினி கடலுக்கு பங்குள்ளவர்களாய் மாறிக்கொண்டு இருக்கிறார்கள். அப்படி இருக்க கர்த்தருடைய நாமம் அறிவிக்கப்பட்டு, நமக்கு அறிவிக்கப்பட்டு, கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு போவதற்கான ஆயத்தமாகும் நிலையில் நாம் இருக்கிறோம், ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? இந்த பாக்கியத்தை நினைத்து நாம் சந்தோஷப்பட வேண்டாமா? கர்த்தர் நமக்கு தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறாரே, அவருடைய நாமத்தை நமக்கு தெரிவித்திருக்கிறாரே, அவருடைய இரத்தத்தை நமக்கு கொடுத்து நம்மேல் செலுத்தி நம் பாவங்களை மன்னித்திருக்கிறாரே, நம்மை ரட்சித்து மீட்டு இருக்கிறாரே, நித்திய ஜீவனை தரப்போகிறாரே, அதற்காக நாம் மகிழ வேண்டாமா? நாம் மகிழ்ந்திருப்பதற்கு இதைவிட பெரிய காரியம் தேவைப்படுமா? இது எவ்வளவு பெரிய காரியம்! அக்னி கடலுக்கு தப்பி வைக்கப்பட்டு கர்த்தருடைய ராஜ்யத்தில் சென்று சமாதானமும் சந்தோஷமுமாய் நித்தியமாய் வாழ்கிற வாழ்க்கையை பெறப்போகிறோமே, இதை நினைத்து நாம் சந்தோஷப்பட வேண்டாமா? பரலோகத்தில் கர்த்தருடைய சன்னதியில் போய் நாம் வாழ்வதற்காக தான் பரலோகத்தில் நித்தியத்திற்கு போய் நாம் வாழப் போகிறோம். அங்கு போய் கர்த்தரை நாம் ஆராதனை செய்ய போகிறோம். அந்த பாக்கியம் இங்கேயே கிடைத்திருக்கிறதே, இதை நினைத்து நாம் சந்தோஷப்பட வேண்டாமா? கர்த்தருடைய ஆலயத்திற்கு நாம் போகும் பொழுது மகிழ்ந்து சந்தோஷமாய் உற்சாகமாய் நாம் கர்த்தரிடத்தில் செல்ல வேண்டும். இதை நான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். என் மகள், என் மகன், என் பிள்ளைகள் என்னிடத்தில் மகிழ்ச்சியாய் வருகிறார்களா? என்னை முழு மனதோடு ஆராதிக்கிறார்களா? அவர்கள் பாடும் பாடல்கள் வாயிலிருந்து வருகிறதா? அவர்களுடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து வருகிறதா என்று பார்ப்பார். இதைதான் நாம் எதை செய்தாலும் மனப்பூர்வமாய் நாம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஆபேல் ஐயாவின் காணிக்கையை கர்த்தர் ஏற்றுக்கொண்டது போல நம்மையும் கர்த்தர் ஏற்றுக்கொள்வார், நம்முடைய காணிக்கைகளையும் ஏற்றுக்கொள்வார். அவரால் ஏற்றுக்கொள்ளப்படும் நிலை என்பதே ஆசீர்வதிக்கப்பட்ட நிலை. அதுதான் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை. அவர் எப்பொழுதும் நம்மை ஏற்றுக்கொள்கிறார், அது போதும். அதுதான் நாம் எதிர்பார்க்க வேண்டிய ஒரு காரியமா இருக்கிறது. எருசலேமில் நம்முடைய கால்கள் நிற்க போகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேதவசனம் எதிர்காலத்தில் நடக்க போகிற காரியமா இருக்கிறது. இப்பொழுது அது நடக்க தொடங்கி விட்டது என்று சொல்லலாம். இந்த காரியம் முழுமையாய் இனி நடந்து முடிய போகிறது. இப்பொழுது அது துவங்கி விட்டது இந்த காரியம் நடப்பது. எருசலேம் கட்டப்பட போகிறது. 1900 வருடங்களாக எருசலேம் என்ற ஒரு ஊர் இருந்தது என்றாலும் அந்த இடம் இஸ்ரவேலுக்கு சொந்தமாய் இல்லை, இஸ்ரவேலர்களால் கட்டப்படாமல் இருந்தது. இப்பொழுதோ 1946க்கு பின்பாக எருசலேம் நகரமாக இருக்கிறது. இந்த நகரம் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய நகரமாய், கர்த்தருடைய ஜனத்தின் நகரமாய் இருக்கிறது. எருசலேமில் நம்முடைய கால்கள் நிற்கலாயிற்று. இனி இது நடக்க போகிற காரியம் தீர்க்க தரிசனமாக இந்த வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் எருசலேமில் வந்து நிற்போம். இது கர்த்தருடைய 2ஆம் வருகையில் எருசலேமில் தேவாலயம் கட்டப்படும். அந்த தேவாலயத்தில் கர்த்தரை ஆராதிக்க நாம் எல்லாம் ஒன்று கூடுவோம். இந்த அதிகாரம் கர்த்தருடைய 2ஆம் வருகைக்கு முன்பாக 3ஆம் தேவாலயம் கட்டப்படும் காலத்தை இது குறிக்கிறது. 3ஆம் தேவாலயம் கட்டப்படும் செயல்தான் இது குறிக்கிறது. கர்த்தரிடத்தில் தேவாலயத்திற்கு செல்வோம் வாருங்கள் என்று சொல்லும் போது நான் மகிழ்ச்சியாய் இருந்தேன். 3ஆம் தேவாலயம் கட்டப்பட போகிறது என்பது நமக்கு மகிழ்ச்சியான செய்தி. உலகெங்கும் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் 3ஆம் தேவாலயத்திற்கு வந்து சேருவார்கள். எருசலேம் இணைவினைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. அது கட்டப்பட போகிறது. எருசலேம் நகரம் எழுப்பி கட்டப்பட போகிறது. உலகெங்கும் இருக்கிற இஸ்ரவேலின் கோத்திரங்கள் எல்லாம் எருசலேமுக்கு புறப்பட்டு செல்லும். கர்த்தருடைய தேவாலயத்திற்கு சென்று கர்த்தரை தொழுது கொள்ள செல்லும். அங்கு தாவீதின் வம்சத்தாருடைய சிங்காசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. தாவீதின் வம்சம் என்று சொல்லும் பொழுது கர்த்தரை முழு இருதயத்தோடும் நேசித்த மனிதன் தாவீதையா. அவரை போல கர்த்தரை நேசிக்கிறவர்கள் ஆளுகை செய்யும்படியாக அங்கு சிங்காசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தரை முழுமையாய் நேசித்து கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற மனிதன் என்று பெயர் பெற்ற தாவீதையாவின் சிங்காசனங்கள் அங்கு வைக்கப்பட்டிருக்கிறதாம். அப்படி என்றால் அதே போல தாவீதையாவின் சுபாவத்தை உடையவர்களாய் கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற மனிதர்களாய் வாழ்கிறவர்கள் எருசலேமுக்கு சென்று அங்கு கர்த்தருடைய சந்நிதியில் அவருடைய தலைமையில் பூமியை அரசாளுகை செய்வார்கள்.
இது கர்த்தருடைய 2ஆம் வருகைக்கு பின்பாக நடக்கும். எருசலேமின் 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 சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நாம் எப்பொழுதும் எருசலேமில் சமாதானம் இருக்க வேண்டும். அந்த தேசம் சமாதானம் உண்டாக வேண்டும். அந்த நகரம் சமாதானமாகவே இருக்க வேண்டும் என்று நாம் தினந்தோறும் வேண்டிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் எருசலேமை இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறது. இஸ்ரவேலின் தலைநகரம் எருசலேமாய் இருக்கிறது. அப்படி எருசலேமை நாம் ஆசீர்வதிக்கும் பொழுது, அதன் சமாதானம் பெருகும் பொழுது பூமி எங்கும் சமாதானம் உண்டாயிருக்கும் என்று இந்த வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. எருசலேமை நேசிக்கிறவர்கள், எருசலேமுக்கு ஆதரவாக செயல்படுகிறவர்கள் செழித்திருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதும், இஸ்ரவேலுக்கு ஆசீர்வதிக்க விரும்புகிறவர்கள், நேசிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பதும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்கிறது. ஆதலால் இஸ்ரவேலின் சமாதானத்துக்காக ஜெபிப்போம். இஸ்ரவேலில் சமாதானம் உண்டாக நம்மாலான காரியங்களை செய்வோம். நாம் கர்த்தருக்கு பிரியமாய் இருப்போம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக் கொள்வோம். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும், உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. நம்முடைய வீட்டில், அரண்மனைக்குள் என்று சொல்லும்போது ராஜா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடன் இருக்கிறார். இந்த இடத்தில் நாம் சந்தோஷமாய் சமாதானமாய் நாம் சந்தோஷமாய் சுகமாய் நாம் வாழ்ந்திருக்க வேண்டும். நம்முடைய அலங்கம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய காம்பவுண்ட் சுவர், நம்முடைய சுவர், நம் வீட்டின் சுவர்களுக்குள் சமாதானம் இருக்கும். நமக்குள், நம்முடைய குடும்பத்தில் சமாதானம் நிறைந்து இருக்கட்டும் என்று கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கும் பொழுது நமக்கும் சமாதானம் கிடைக்கும். என்னுடைய நண்பர்களுக்காகவும், அதாவது இஸ்ரவேலர்கள் நமக்கு நண்பர்களாகவும் நமக்கு சகோதரர்களாகவும் இருப்பதினால் அவர்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும் என்று சொல்லுவேன். அப்படி என்றால் இஸ்ரவேலர்கள் நமக்கு நண்பர்களாகவும் நமக்கு சகோதரர்களாகவும் இருக்கிறார்கள். கர்த்தருடைய தேவாலயம் அங்கு இருப்பதினால் அந்த இடம் நன்மை உண்டாகும்படி தேடுவேன். நன்மை ஏற்பட வேண்டும் என்று நாம் நினைக்க வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும். கர்த்தருக்கு அது பிரியமாய் இருக்கிறது. இப்படியாக கர்த்தருடைய 3ஆம் தேவாலயம் எருசலேமில் கட்டப்பட வேண்டும். அதை நாம் வரவேற்போம். இஸ்ரவேலர்களின் சமாதானத்திற்காக, எருசலேமின் சமாதானத்துக்காக ஜெபிப்போம். இஸ்ரவேலில் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. யுத்தங்கள் ஓய்ந்து இஸ்ரவேல் தேசம் சமாதானத்துடன் இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம். அப்பொழுது நாமும் ஆசீர்வதிக்கப்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாறனாக.